ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போனால் ஒரு சிம்பிள் ஆரி டிசைன் தான். ஸ்லீவில் எப்படி போட்டுருந்தான் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்லீவில் தான் காமிச்சிருப்பேன். இப்போவும் ஸ்லீவ் தான். நான் ஃப்ரண்ட் பேக் எல்லாத்துக்குமே இதே டிசைன் கொடுத்துட்டேன். ஸோ நான் ஸ்லீவில் மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு கீழே கட் பீட் கொடுத்துருந்தேன். கரெக்டாக 2 பார்டர் உண்டு. அதில் நடு பார்டரில் தான் போடுறேன். மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு பார்டரில் நடுவில் போடுறேன். கட் பீட் கொடுத்துட்டேன். நான் செயின் ஸ்டிச் எதுவுமே போடலை ஜரியில். ஸோ நான் கட் பீட் கொடுத்துட்டு இந்த மாதிரி 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் புட்டா டிசைனுக்கும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது மாதிரி கம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சக்கரி எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்து அப்படியே நான் ஒட்டிடுவேன். நான் ஸ்டிச் பண்ணல, நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இதை ஒட்டிட்டேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நம்ம மார்க் பண்ணதுலேருந்து ஒன்று தள்ளி தான் ஓட்டணும். ஒரு கோடு விட்டு ஒரு இது தள்ளி அப்படி தான் ஓட்டணும். நான் எல்லாத்துக்கும் ஓட்டலை. இது வேறு டிசைன், அது வேறு டிசைன்றதுனால நான் மாற்றி தான் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டிச் கூட பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான டிசைன், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நம்ம அந்த ஒட்டினது காயிற வரைக்கும் நம்ம இப்போ லேசி டீசி தான் பண்ண போகிறோம். நான் நடுவில் ஆரம்பிச்சிட்டேன். லேசி டீசி புட்டா டிசைன் மாதிரி கொண்டு போடுறேன் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நூலை கோர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன சைஸ்க்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த லேசி டீசி போடும்போது அழகாக இருக்கும். ஒரு ஜர்தோசி எடுத்துகிட்டு நூலை கோர்த்துட்டு நம்ம எப்போதுமே பண்ணுற மாதிரி நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக நம்ம எங்கே மார்க் பண்ணமோ அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே நூல் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை நம்ம ஜர்தோசி நீடியில் கூட போடலாம். நான் நார்மல் ஊசியில் தான் இதை ஸ்டிச் பண்ணுறேன். ஜர்தோசி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளேயே 2 பால் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபுல்லாகவே நம்ம புட்டா டிசைன் இதே தான் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம டிசைன் பண்ணிவிட்டு கீழே ஸ்டோன் வைக்கிறதுக்கு சக்கரையை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை ஒட்டிக்கலாம், எதனால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் சைடில் நீங்களே அந்த ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் கொண்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஜர்தோசியை நீங்கள் லாக் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. இதே தான் நீங்கள் அந்த மேலேயும் நடுவுலையும் இப்படி தான் பண்ணணும். பீட் எடுத்துக்கோங்க. பீட் எடுத்துகிட்டு நடுவில் நீங்கள் அதையே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஜர்தோசியை கண்டிப்பாக நீங்கள் லாக் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்டோன் வைக்கலாம், சக்கரை வச்சு சூப்பராக இருக்கும். ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி லேசி டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லேசி டீசி பண்ணி முடிச்சிட்டோம். புட்டா டிசைன் வச்சு முடித்தாச்சு. நம்ம இப்போ ஜர்தோசி இந்த சைஸ்க்கு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கார்டு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இது எதுக்குன்னா லாங் ஃப்ரெஞ்சு நாட் போட போகிறேன். அதுக்கப்புறம் அதுலேயுமே நம்ம லேசி டீசி நம்ம பூ டிசைன்லேயுமே கீழே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல முக்கால் அளவுக்கு அந்த டிசைனுக்கும் இந்த இது வரும். ஸோ அதுக்காண்ட இப்போ ஜர்தோசி நான் கட் பண்ணி வச்சுருக்கப்புறம் நீங்கள் இதே சைஸ்க்கு தான் ஃபுல்லாகவே கட் பண்ணணும். கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சீக்வென்ஸ் ஒரு சின்ன
பீடு, 0 mm பீடு, அதுக்கப்புறம் ஒரு கட் பீடு, இவ்வளோ தான் நம்ம எடுக்க போகிறோம். இது வந்துட்டு நம்ம ஜக்ரி நடுவில் ஸ்டிச் பண்ணலை, நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு 3 தான், 3 சீக்வன்ஸ், 3 சின்ன பீடு, அப்புறம் 3 கட் பீடு தான். இதில் தான் நம்ம ஒரு 3 இது போட்டுட்டு நடுவில் இந்த சைடில் கேப் இருக்குல்ல, அதுலேயே 3 லேசி டேசி ஜர்தோசியில் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நடுவில் வந்துட்டு நம்ம ஒன்றுமே வைக்கிற ஸ்டோன் எதுவும் வைக்கிறனால நான் வந்துட்டு இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ரெட் கலரு, ஸோ ரெட் கலருக்கு அந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக நான் ரெட் கலரில் ஃப்ரெஞ்ச் நாட் போடுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ஜக்கரி ஒட்டி இருக்கோம்ல, அதுக்கும் அதே தான், ஆனால் 4 பக்கமும் நம்ம பண்ண போகிறோம். அந்த நடுவில் உள்ள கேப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு லாங் ஃப்ரெஞ்ச் நாட், ஜர்தோசியில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் பண்ண போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு சிம்பிள் டிசைன், ரொம்பவே அழகான டிசைன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாக இந்த மாதிரி ஆரி போட்டு ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் சில பேருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த டிசைன் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், யூனிக்காக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் 4 பக்கமும் நான் போட்டுட்டு அந்த கேப் இருக்கிற இடத்துல லாங் ஃப்ரெஞ்ச் நாட் சீக்வன்ஸை வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க, 2 வாட்டி லாக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் நரம்பு தான் யூஸ் பண்ணுறேன். நரம்புமே நம்ம யூஸ் பண்ணும்போது அறுது கட் பீட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். 2 டைம் லாக் பண்ணிக்கோங்க, எண்ணாட் போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு சேஃபு கரெக்டாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். அதே தான் நம்ம அந்த சைடும் பண்ணணும். உள்ள கேப்பில் 3 பண்ணோம்னா அதில் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். இப்போ வந்துட்டு நான் சொன்னேன்ல, அந்த லேசி டீஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நான் இந்த கேப்லலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஜமிக்கி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீடு, அதை வச்சு இந்த மாதிரி நான் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். இது சூப்பராக இருக்கும். இது நார்மலாகவே நம்ம பண்ணலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி லேசி டீஸ் இதில் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி புட்டா டிசைனுக்கு பண்ணோம் அதே தான். நான் அந்த நடுவில் ஜமிக்கியும் ஒரு பீடு கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலேயே ஒரு ஸ்டோன் வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஜக்ரியெல்லாம் ஒட்டி வச்சுருப்பேன். ரொம்பவே ஈஸியான அழகான டிசைன் இது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி லேசி டீஸ் பண்ணிவிட்டு உள்ளே 2 பீட் கொடுத்துக்கோங்க. நம்ம எப்படி புட்டா டிசைனுக்கு பண்ணோம் அதே தான் இதுலேயும் பண்ணுறோம். ஜர்தோசியை அதே மாதிரி கரெக்டான சைஸ்க்கு நீங்கள் கட் பண்ணிட்டோன்னா அந்த ஃப்ளவர் வந்துட்டு அழகாக வரும். ஸோ நீங்கள் கரெக்டாக அளவு வச்சு நான் இப்போ எப்படி கட் பண்ணணும்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மெத்தடில் ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு எதுக்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணணும்னு தோணும். நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ண நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு கார்டில் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு த்ரெட்டை எடுத்துக்கிடுறோம். இப்போ வந்துட்டு நம்ம த்ரெட்டை எடுத்து நடுவில் ஃப்ரெஞ்சு நாட்டு இந்த மாதிரி நான் ஸ்டோன் வைக்காமல் ஒன்றுமே ஜக்ரி ஒட்டாமல் வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ஃப்ரெஞ்சு நாட் போட்டுக்கோங்க. ஒரு பூ மாதிரி அழகாக இருக்கும் இந்த டிசைனு. ஃபுல்லாகவே நான் இது தான் போட போகிறேன். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுட்டு நான் ஒரு சில இதுக்கு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்துட்டு இந்த 4 லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஜர்தோசியில் போட போகிறேன்னு அதே மாதிரி இதுலேயும் ஒரு 2 இது இந்த மாதிரி ரெட் கலர் த்ரெட்டை வச்சு போட போகிறேன். எனக்கு அது வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக தெரியும். நம்ம கலர் வந்துட்டு கொண்டு வரதுக்காண்டி என்னோடய ப்ளவுஸ் கலர் வந்துட்டு ஒரு மாதிரி ஆரஞ்சு கோல்டு சேர்ந்த மாதிரி ஒரு கலரு. அதனால் நான் வந்துட்டு இது கான்ட்ராஸ்ட்டாக கொண்டு வரணுன்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு அப்புறம் ஸ்லீவ்லேயுமே கொண்டு வந்துட்டேன். ஸ்லீவில் ஆல்ரெடி ரெட் கலர் இருக்குது. ஸோ பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் கொண்டு வரணும், அதே மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணணுன்ட்டு நான் பேக் ஃப்ரண்ட் மாதிரியே ஸ்லீவ்லேயும் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு ரொம்ப சின்னதாக தான் எடுத்தேன். ரொம்ப பெருசாக எடுத்தேன்னா அந்த டிசைனுக்கு வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்துட்டு சின்னதாக எடுத்தேன். 4 8 வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் பண்ணாலும் நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். ஒரு சின்னதாக அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி பூ மாதிரி இருக்கும். நம்ம 1 விட்டு அது கோல்டு கலர் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஜர்தோசியில் தான் போட போகிறோம். ஸோ 1 விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி தான் நம்ம இங்கே ஒரு ஜர்தோசியில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்
ஜர்தோஸில் லாங் ஃப்ரிஞ்சு நாட் பண்ணுவோம். அதுலேருந்து ஒரு கேப் விட்டு அதுக்கடுத்து இந்த த்ரெட்டை இந்த பக்கம் லாங் ஃப்ரிஞ்ச் நாட் போட்டுக்கலாம். நம்ம வந்துட்டு அப்படியே த்ரெட்டை வச்சு நம்ம இங்கே வரைக்கும் கொண்டு வந்துடும். எதுக்குன்னா அப்படியே கொண்டு வந்துட்டோன்னா நம்ம வந்துட்டு இந்த த்ரெட்டில் இருக்கிற வேலை முடிஞ்சிடும். ஸோ நம்ம அடுத்து ஜர்தோசியில் அப்படி போட்டுக்கலாம். அதனால் த்ரெட்டை ஃபுல்லாகவே நீங்கள் த்ரெட்டை வச்சு யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கீழே கட் பண்ணி லாக் பண்ணிக்கோங்க. அதுதான் நல்லது. அப்புறம் நம்ம கீழே வந்துட்டு நூல் இதுக்காக எடுக்கும்போது நம்ம வந்துட்டு நரம்பு, அதாவது நம்ம நரம்பு எடுக்கும்போது த்ரெட்டு வந்துடும். ஸோ நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு த்ரெட்டில் வந்துட்டு முடிக்கும் போது த்ரெட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மித்ததை ஆரம்பிங்க. இப்போ ஃபுல்லாகவே நான் அந்த மாதிரி போட்டுட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா த்ரெட்டில் வந்துட்டு லாங் ஃப்ரிஞ்ச் நாட் பண்ண மாதிரி நம்ம இப்போ ஜர்தோஸில் லாங் ஃப்ரிஞ்ச் நாட் பண்ண போகிறோம். நடுவில் தான் நம்ம பண்ண போகிறோம். 2 சைடு உங்களுக்கு தெரியும், 2 சைடு ரெட் கலரில் பண்ணியிருப்பேன். இப்போ நடுவில் நம்ம வந்துட்டு கோல்டு கலரில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் ஜர்தோசி கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துகிட்டு அதை ஒரு சுற்றுங்க. இன்னொரு வாட்டி சுற்றிட்டு அதை அப்படியே நீங்கள் அதை சீக்வன்ஸ் மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு ஹோல் இருக்கும், அதில் ஸ்டிச் பண்ணிவிட்டு மெதுவாக நீங்கள் நூலை விட்டுடு இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும், வந்துடும். ஒரு பூ மாதிரி அழகாக வந்துடும். அதே மாதிரி 4 பக்கமும் நம்ம பண்ணணும். இதே மாதிரி தான் சுற்றியும் நீங்கள் 4 பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி லாங் ஃப்ரிஞ்ச் நாட் போடணும். நம்ம எப்படி த்ரெட்டில் போட்டோமோ அதே மாதிரி தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் எப்படி லாங் ஃப்ரிஞ்ச் நாட் போடுறதுலான்ட்டு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அதில் போட தெரியாதவங்க அதில் பார்த்து போட்டுக்கோங்க, கற்றுக்கோங்க. அதை பார்த்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் ரொம்பவே அழகாக இருக்கா, எப்படி இருக்குது, உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை ஃபைனல் லுக் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதான் இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்படி தான் இருந்துச்சு. நான் வந்துட்டு ஆரி ஒர்க்கு போட்டதுக்கப்புறம் இதோட டிசைன் இவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஸ்டோன் ஒட்டணும். நான் ஒட்டலை, இன்னும் ஃபைனல் பண்ணலை. நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதோட ஃபைனல் லுக் காமிக்கிறேன். இது வந்துட்டு ஃப்ரண்ட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான், நீங்களுமே ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக. சிம்பிளாக வேணும்னு நினைக்கிறவங்க இது வந்து பேக் நெக் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.